வணக்கங்க. ஒரு தாய் தன் மகனுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அன்பாக இருப்பாள். ஒரு இனிமையான, அன்பான ஒரு தாயாக இருப்பாள்ங்க. அதுவே தன் மகனுக்கு திருமணம் முடித்து மருமகள் வீட்டிற்கு வந்த பிறகு, அந்த மருமகளை கொடுமை செய்வதாக எண்ணி, அவளை பழிவாங்குவதாக எண்ணி, தன் மகனை தான் சித்திரவதை செய்கிறாள். அப்படின்றது தாங்க உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு தன்னுடைய மனைவி வேதனையில இருக்கிறா அப்படின்றத ஒரு மகன் நினைத்தால், சந்தோஷமா இனிமையான வாழ்க்கை வாழ முடியுங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. எப்பொழுது தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு தாய் நினைக்கிறாளோ, அப்பொழுது அந்த மருமகளை இனிமையாக ஒரு நி அ சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வைத்து கொண்டிருந்தால், தன் மகன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வான் அப்படின்றதை எப்பொழுது உணர்கிறார்களோ, அப்பொழுது தாங்க அந்த மகன் இனிமையான வாழ்க்கை வாழ்வான். உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.